ஆங்கிலேயர்கள் அவர்கள் மொழியை உலக மொழி என்பார்கள், அரபு மக்கள் அவர்கள் மொழியை கவிதை மொழி என்பார்கள், வட இந்தியர்கள் அவர்கள் மொழியை தேசிய மொழி என்று அவர்களை சொல்லிக் கொள்வார்கள். நாங்கள் தமிழர்கள் செல்லும் திசையெல்லாம் எங்கள் மொழியை தாய்மொழி என தாய்க்குலங்கள் உங்களோடு சேர்த்து தான் சொல்வோம். தாயை வணங்கி தமிழை வணங்கி உங்கள் அத்தனை பேரையும் வருக வரவேற்கிறோம். முதல் விஷயம், எத்திராஜ் மகளிர் கல்லூரியில் ஒரு ரோஜா கூட்டத்தின் நடுவே நிற்பதை போல இருக்கிறது. அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வது ராஜ்மோகன் மற்றும் அனிதா. வணக்கம் அனிதா. வணக்கம் அண்ணா. ஹாப்பி விமென்ஸ் டே எல்லாருக்கும். ஓகே, இந்த நேரத்தில் நம்முடைய சிறப்பு விருந்தினரும் வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு அரங்கம் நிறைந்த கரவொலியோடு Honorable Minister of Social Welfare and Women Empowerment திருமதி பி. கீதா ஜீவன் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். நிகழ்வின் முதல் அம்சமாய் தமிழ் தாய் வாழ்த்து. எத்தனையோ தடைகளை கடந்து சாதனை பெண்களா திகழக்கூடிய எங்க அன்சங் ஹீரோயின்ஸை கௌரவிக்கக்கூடிய நேரம், அதற்கான மேடை தான் இது. இது ரெயின்ட்ராப்ஸ் அமைப்பு நடத்தும் 12th Annual Women Achiever Awards. ஒரு நல்ல அரங்கம் நிறைந்த கைத்தட்டல தந்துடலாம். ரெயின்ட்ராப்ஸ் சமூக சேவை அமைப்பு தொடர்ச்சியாக 12ஆம் ஆண்டில் முத்திரை பதித்து உள்ளே நுழைகிறது. இந்த ஆண்டும் சாதனை பெண்களை கௌரவிப்பது எங்களுக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. முதல்ல இந்த ரெயின்ட்ராப்ஸ் யார் இவர்கள், அவர்கள் சாதித்தது என்ன, கடந்து வந்த பாதை என்ன, எல்இடி திரையில் பார்க்கலாம். ஒரு ஏவி இருக்கு, வாங்க. அரவிந்தின் தனிநபர் சிந்தனை. தன் நண்பர் பாலாஜி வாசுதேவனுடன் வெளிகளில் காலடி எடுத்து வைத்து பல விழிகளுக்கு வழிகாட்டியது முதல் மாற்றுத்திறனாளிகள், பெண்கள், ஆதரவற்ற முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் வாழ்வில் மகிழ்ச்சி தந்து ஒளியூட்டியது ரெயின்ட்ராப்ஸ். ஒரு நல்ல இனிஷியேட்டிவ், அதாவது ஒரு சோஷியல் காஸ், எஜுகேட்டட் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. இன்னைக்கு நாங்கள் ஒரு 20 பேர் சேர்ந்தா ஒரு 500 பேருக்கு சாப்பாடு போட முடியுங்கிறதுக்காக இங்கே நிற்கிறோம். மாற்றுத்திறனாளிகளும் அந்த கடல் அலைகளில் அருகே வந்து அந்த கடல் அலைகளை தொட்டு பார்த்து மகிழ்வுகின்ற ஒரு காட்சி என்று பார்த்து வந்த பிறகுதான் அந்த அனுபவமே ஒரு தனி அனுபவம். தனி மர விழுதுகள் காடென படரும் வேளையில் அதனை பாதுகாத்து வளர்த்திட ஒருவர் வேண்டும் என்ற நிலையில்தான் எங்களில் ஒருவராக நம்பிக்கை தூணாக இருந்து உதவி வரும் இசை புயலின் சகோதரி இசையமைப்பாளர் AR ரெஹானா அவர்களை குட்வில் அம்பாசிடராக பெற்றதில் ரெயின்ட்ராப்ஸ் பெருமகிழ்ச்சி கொள்கிறது. குழந்தைகள் சந்தோஷம், பெண்கள் பாதுகாப்பு என நாட்டுக்கு பல சேவைகளை செய்த ரெயின்ட்ராப்ஸ் தமக்கென்று பல விருதுகள், பாராட்டுக்கள் மட்டுமின்றி நல்ல உள்ளங்களை வென்று சாதித்திருக்கிறது. முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதுகள் ஆண்கள் பிரிவு திரு அரவிந்த் ஜெயபால், சென்னை மாவட்டம். மனிதர்களாய் பிறந்து மனிதர்களாய் வாழ்ந்து மனிதர்களாய் மடிவதில் அதிசயம் என்ன தோழா? புனிதர்களாய் மாறி பூமி எங்கும் புன்னகை தூவும் பயணம் போகலாம். பாத்தோழா, புது சரித்திரம் படைக்கலாம். பாத்தோழா. ரெயின்ட்ராப்ஸினுடைய நல்ல எண்ணங்கள், நல்ல கனவுகள் மீண்டும் மீண்டும் நிறைவேற வேண்டும். இந்த நேரத்தில் இன்னொரு சர்ப்ரைஸ் சேவையும் இருக்கு. அதுல பேசுறவரை பத்தி சொல்லணும்னா, கீழே எனக்கு ஒரு 50 ரூபாய் கிடைச்சிட்டாலே என்னையெல்லாம் கையில பிடிக்க முடியாது, எடுத்து வச்சிரு. ஆனா உலகத்தின் ஆக சிறந்த பரிசு கிடைத்த போது கூட அந்த மேடையில் அழகு தமிழில் எல்லா புகழையும் இறைவனுக்கு தந்த ஒருவர் இதோ எல்இடி திரையில் வருகிறார், வாங்க பார்க்கலாம். I'm happy to congratulate Raindrops Charity Foundation on the 12th edition of the Women Achievers Award. It's glad to see Raindrops celebrating women achievers across various fields every year by also supporting the less privileged through the initiative. On this special occasion, I'd like to extend my best wishes to all the awardees. A special salute to Lifetime Achievement Awardee Radha Maniamma,
who has shown us that age is just a number and that passion and perseverance can help us achieve great heights. Also, my heartfelt wishes to the amazing Khatija Rahman for her contributions to music and the arts. Proud of you, Alhamdulillah. As we celebrate Women's Day, let's continue to uplift and empower the incredible women around us. Wishing you all success and happiness. Thank you. ஆஹா, இசை புயலை வாழ்த்து சொல்லிட்டாரு. இந்த நேரத்தில் இசை புயல் ரஹ்மான் அவர்களுக்கு ஒரு நன்றியை நாங்க சொல்லிக்கிறோம். அண்ட் ராஜ், எஸ், ஸ்டேஜுக்கு எதிர்க்க ரொம்ப பிரகாசமா நம்மளோட பெண்கள் உட்கார்ந்து இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனா அதே பிரகாசம் நம்ம ஸ்டேஜுக்கும் வேணும் இல்லையா? ஆமா. அதனால அடுத்ததா ரொம்ப பாசிட்டிவா மங்களகரமா நம்மளோட நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றி ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மேடைக்கு ஒவ்வொரு டிக்னரிஸ் மேலையும் கூப்பிட வேண்டிய தருணம் இது. எஸ், மியூசிக் டைரக்டர் அண்ட் பிளேபேக் சிங்கர், குட்வில் அம்பாசிடர் ஆஃப் ரெயின்ட்ராப்ஸ் சேரிட்டி ஃபவுண்டேஷன் ஏஆர் ரிஹான் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ரெயின்ட்ராப்ஸ் சேரிட்டி ஃபவுண்டேஷன் உடைய ஃபவுண்டர் மிஸ்டர் அரவிந்த் ஜெயபால் அவர்களை நல்ல கைத்தட்டல் கொடுத்து மேடைக்கு வரவேற்கலாம். பிஜிபி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சேர்மன் டாக்டர் விஜி சந்தோஷம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எத்திராஜ் காலேஜ் ஃபார் உமன் சேர்மன் மற்றும் சிஓஓ பகவான் சைபர் டெக்கினுடைய மைக் முரளிதரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பிரித்வி விமென்ஸ் இன்னோவேட் பிரைவேட் லிமிடெட் மேனேஜிங் டைரக்டர் எஸ் பாலன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கவுன்சில் ஜெனரல் ஆஃப் மலேசியா கே சரவணகுமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சீனியர் கன்சல்டன்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் எமிரிட்டியஸ் ப்ரொஃபசர் ஆஃப் மெடிசன் பத்மஸ்ரீ டாக்டர் டிவி தேவராஜன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஸ்டேட் பிளானிங் கமிஷன் மெம்பர் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டாக்டர் சுல்தான் அகமது இஸ்மாயில் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஹானரபிள் மினிஸ்டர் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் திருமதி பி கீதா ஜீவன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எந்த ஒரு நிகழ்வையும் மங்களகரமாக குத்துவிளக்கு ஏற்றி தொடங்குவது தமிழர்களினுடைய வழமை. அந்த வகையில் இப்போது குத்துவிளக்கு ஏற்றுவதற்காக மியூசிக் டைரக்டர் அண்ட் பிளேபேக் சிங்கர், குட்வில் அம்பாசிடர் ரெயின்ட்ராப் சேரிட்டி ஃபவுண்டேஷன் ஏஆர் ரெஹானா மேம் அவர்களையும், ஹானரபிள் மினிஸ்டர் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் திருமதி பி கீதா ஜீவன் அவர்களையும் அன்போடு குத்துவிளக்கு ஏற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மேடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தங்களுடைய துறையில் உச்சத்தை தொட்டவர்கள். அவர்கள் இந்த மேடையில் இருப்பது இந்த மேடைக்கு ஒரு பெருமை. அவங்க அத்தனை பேருக்கும் சேர்த்து மீண்டும் ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் நம்ம கொடுத்துடலாம். ரெயின்ட்ராப்ஸ் வழங்கக்கூடிய ஆனுவல் உமன் அச்சீவர்ஸ் அவார்ட் 2025 வரவேற்புரை வழங்குவதற்காக ஃபவுண்டர் ரெயின்ட்ராப் சேரிட்டி ஃபவுண்டேஷன் மிஸ்டர் அரவிந்த் ஜெயபால் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் ரேணா மேம் அவர்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய ரெயின்ட்ராப்ஸ் குடும்பத்தினுடைய மூத்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ட் ரெயின்ட்ராப்ஸ் சேரிட்டி ஃபவுண்டேஷனுடைய 12th ஆனுவல் விமன் அச்சீவர் அவார்ட்ஸ் நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். இது நம்மளோட 12th ஆனுவல் அவார்ட்ஸ் அண்ட் பாரதி ஹாஸ்பிட்டல்ஸ். அண்ட் இவங்களோட சப்போர்ட்லாம் இல்லைன்னா நிச்சயமா இந்த மாதிரி ஒரு அழகான தருணம் இந்த இடத்துல நடந்திருக்காது. அண்ட் முக்கியமா இந்த நிகழ்வு கடந்த 11 ஆண்டுகளா பல வென்யூஸ்ல நடந்தாலும் இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வு. ஏன்னா மாணவிகள் மத்தியில இந்த ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப மன நிறைவான ஒரு விஷயம். அண்ட் எங்களோட பேட்ரன்ஸ் எல்லாரும் தொடர்ந்து ரெக்வெஸ்ட் அது அடுத்த வருஷ நிகழ்வு வந்து இது ஒரு கல்லூரியில நடக்கணும் அப்படின்றதுதான். ஸோ அந்த வாய்ப்பு அளித்த எத்திராஜ் சேர்மன், எங்களுடைய ரெயின்ட்ராப் சேரிட்டி ஃபவுண்டேஷனுடைய பேட்ரன் வி எம் முரளிதரன் சாருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அண்ட் இங்க இருக்கக்கூடிய ஒரு சாதனையாளர்களும் எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்ததுக்கு மனமார்ந்த நன்றிகள். முக்கியமா மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். எங்களோட இன்விடேஷனை ஒரு அழைப்புதல் கொடுத்தோடனே உடனே நிச்சயமா இந்த மாதிரி ஒரு விழாக்கு என்னுடைய பங்களிப்பு எப்படியும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த விழாவை வந்து சிறப்பிச்சிருக்காங்க. எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க வாங்கக்கூடிய அவார்டீஸ் எல்லாருமே வந்து மிகப்பெரிய சாதனையாளர்கள். இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனல் ப்ரோக்ராமா தான் அமைய போகுது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. நீங்க இங்க அவார்டு வாங்கக்கூடிய ஒருத்தரோட லைஃப் ஜேர்னியை பார்த்து இங்க இருக்கக்கூடிய மாணவிகள் நிச்சயமா இன்ஸ்பயர் ஆவீங்க அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா நீங்க இந்த ப்ரோக்ராம் முடிச்சு வெளியே போகும்போது அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றது நிச்சயமா தெரியும். ஸோ விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அண்ட் இந்த விருதுகளை வழங்க வந்திருக்கக்கூடியவர்களும் மிகப்பெரிய சாதனையாளர்கள். இன்னும் நிறைய பேர் கலந்துக்க போறாங்க. ஸோ வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ அரவிந்த் ஜெயபால் சார். அடுத்ததாக வரவேற்புரை வழங்குவதற்காக ரிஹானா மேம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம்.
ஹானரபிள் மினிஸ்டர் இங்கே இருக்காங்க. ஸோ சச் அ ஸ்வீட் சிம்பிள் லேடி. ஒரு பார்த்த 2 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு அவங்கள. பெரியவங்களுக்கு மரியாதை தரத்துக்கு எழுந்து போய் அவங்க மரியாதை கொடுத்துட்டு வராங்க. அவங்கள பெரிய லெவலில் நினச்சிக்காம நம்மளெல்லாம் பெரிய ஆளாக நினச்சிக்கிறாங்க. மேடம் நீங்களா கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சர்ப்ரைசிங்காக. அந்த வெகுளித்தனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எவ்வளோதான் ஹை பொசிஷனில் இருந்தாலும் நம்ம உள்ளத்தை வந்து குழந்த மாதிரி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம சந்தோஷமாகவும் இருக்க முடியும், மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்த முடியும். அண்ட் இங்கே வந்திருக்கிற அவார்டீஸ் எல்லாருக்கும் என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரெயின் ட்ராப்ஸில் பார்த்து தான் தேர்ந்தெடுப்பாங்க ஒவ்வொரு வருஷமும். ஸோ அந்த கமிட்டி ஃபுல்லாக இப்போ நான் ரெக்கமெண்ட் பண்ணாலும் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஃபுல் கமிட்டியும் ஒத்துக்கிட்டா தான் இந்த அவார்டீஸ்க்கு அவார்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்து தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு வாக்ஸ் ஆஃப் லைஃப்லேருந்தும் கொடுத்துட்ருக்காங்க. திஸ் இஸ் த 12th year, right? 12th year. So this is an amazing day for Raindrops because women வந்து நம்ம எந்த அளவுக்கு தூக்கி விடுறோமோ அந்த அளவுக்கு சொசைட்டி வளரும். விமன் பின்தங்கி இருந்தால் half the population பின்தங்கி இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த விஷயத்துக்காக ரெயின்ட்ராப்ஸ் இது பண்ணுது. அண்ட் மினிஸ்டர் சொன்னாங்க இந்த இன்டர்வியூவில் இப்போ தான் சொன்னாங்க, மகளிருக்கு வந்து தைரியம் ரொம்ப முக்கியம்னு. ஸோ தைரியம் ரொம்ப முக்கியம். பல கலைகளை நீங்கள் கற்றுக்கணும், கடைசி வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கணும்னு சொன்னாங்க. எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். தட்ஸ் வாட் ஐ ஆல்சோ கீப் டூயிங். ஐ ஆஸ்க் எவ்ரிஒன் டு டூ. ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு உங்களை திறமைசாலியாக ஆக்கிக்கோங்க அப்படின்றதும் சொன்னாங்க. ஸோ இந்த விஷயங்கள் தான் வந்து நீங்களாம் பின்பற்றணும்னு நினைக்கிறேன். Congratulations to all the awardees. My special congratulations to Khatija because she's done an amazing job in the movies. For everyone who got award. Thank you so much. இந்த இனிய தருணத்தில் சென்னை மாநகராட்சியினுடைய வணக்கத்திற்குரிய மேயர் திருமதி பிரியாராஜன் அவர்கள் ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு வருக வரவேற்கிறோம். அடுத்து பேசுவதற்காக சேர்மன் எத்ராஜ் காலேஜ் ஃபார் உமன் COO பகவான் சைபர்டெக் மைக் முரளிதரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இன்னைக்கு எந்த அளவுக்கு இந்த விமனுக்கெல்லாம், அதுவும் அச்சீவிங் விமனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு எல்லா இடத்துலையும் இருக்கும். பல நிகழ்ச்சிகள் இருக்கும். அதுவும் மினிஸ்டருக்கும் மேயருக்கெல்லாம் எல்லா இடத்துலையும் கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த வேளையில் இந்த ரெயின்ட்ராப்ஸோட இந்த ஒரு நிகழ்வை வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக கருதி இவ்வளோ நல்லபடியாக வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். அதுவும் எங்கள் கல்லூரியில் நடக்குது அமங்ஸ் கேர்ள்ஸ். ஸோ அவங்களுக்கும் நீங்கள்லாம் ஒரு முன்னுதாரணமாக இருப்பீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். விமன் வந்து என்னை பொறுத்தவரை இப்போல்லாம் வந்துட்டு நம்ம சொல்லுவோம் அவங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லுவோம். விமனுக்கு வந்து இப்போ ஏதோ க்ரியேட் பண்ணுறோம், நாங்கள் பண்ணுறோம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு அவங்களோட வழிகாட்டுதலில் தான் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. அதனால வந்து அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோட போகக்கூடாது. விமன் வந்து நமக்கு வழிகாட்டுற நிலையில் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு வந்து பல உதாரணங்கள் உண்டு. ஆனால் ஒன்று நம்ம தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி நமக்கு முதல்ல வழிகாட்டுதல் நமக்கு காமிச்சதே ஒரு விமன் தான். ஆத்திச்சூடியில் அறம் செய்ய விரும்பு அப்படின்னு அவை பாட்டி சொல்லிட்டு போனது தான் நமக்கு முதல் வழிகாட்டுதல். அதனால் வந்து பல நேரங்களில் ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா உங்களுக்கு என்ன புரியணும்னா நீங்கள் தான் வழி காமிச்சிருக்கீங்க. இப்போ நாங்கள் சும்மா வந்து சில 100 வருஷங்களில் வந்து ஏதோ கொஞ்சம் செப்பரேஷன் ஆனதுனால இந்த மாதிரி விமென்ஸ் டே எல்லாம் கொண்டாடி உங்களுக்கு நாங்கள் வழிகாட்டுறோம்னு சும்மா சொல்லிட்டு இருக்கோம். அது தட் இஸ் நாட் த திங். ஸோ டெஃபினட்டாக வந்து பெரிய அளவில் வந்து விமன் வில் கம் அவுட். அதுவும் நம்ம மாநிலத்தில் வந்து 52% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இருக்குது. அதில் பாதி விமன். இட்ஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் இன் த கண்ட்ரி. அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. பல மாநிலங்களில் 15%லாம் இருக்குது. அதில் பார்க்கும்போது நம்ம பல மடங்கு. அதுவும் 40% வந்து ஆஃப் எம்ப்ளாய்டு உமன் இன் த கண்ட்ரி ஆர் இன் தமிழ்நாடு. 40%. அண்ட் வி ஹாவ் ஒன்லி அபவுட் வாட் யூ கால் 6-7-8% பாப்புலேஷன். அதில் வந்து 40% பாப்புலேஷன் நம்ம எவ்வளோ ஃபார்வர்ட் திங்கிங் ஸ்டேட்டுன்னு நீங்கள் பார்க்கணும். அதுக்கு கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ சப்போர்ட்டிங் ஸோ மச். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வரும்போது மினிஸ்டர் இருக்காங்க, மேயர் இருக்காங்க. தே ஆர் ஆல் லீடர்ஸ் ஹூ ஆர் ஆக்சுவலி லீடிங் சோ மெனி திங்ஸ் அண்ட் ரன்னிங், அதாவது வழி காட்டிட்டு இருக்காங்க. அதனால் வந்து இந்த மாதிரி நிகழ்வில் வந்து இத்தனை பேர் அவார்டீஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த அவார்டீஸ் அண்ட் டேக் அ லாட் ஆஃப் தீஸ் ரோல் மாடல்ஸ் ஆஸ் யுவர் நீங்கள் எமுலேட் பண்ணணும் அதை. அண்ட் தேங்க்யூ வெரி மச் அகெயின். ஐ நோ so many people are there to speak. My best wishes to all. Thank you very much. Thank you sir. அடுத்து பேசுவதற்காக பிருத்வி விமென்ஸ் இன்னோவேஸ் பிரைவேட் லிமிடெட் MD எஸ் பாலன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மீட்டிங்கில் அமைச்சர் அம்மா, மேயர் அவங்களோட
இந்த விழாவில் கலந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப பெருமை. இந்த உமன்ஸ் டே ஃபங்க்ஷன்னாலே உண்மையாக சொல்ல போனால் இந்த அச்சீவர்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த பின்புலமாக ஆண்களோட சப்போர்ட்டும் இருந்திருக்கும். அவங்களுக்கும் என்னுடைய சல்யூட். ஸோ அவங்க சப்போர்ட் பண்ணதுனால இன்றைக்கி இவங்க இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரியா ரெயின் ட்ராப்ஸுமே இந்த விழாவை எடுக்கிறதுக்கு எவ்வளோ பேர் பசங்க இவ்வளோ டீமாக வந்து இந்த உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல அதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பெண்கள் உண்மையாலுமே என்னோட குரு சொல்லுவார், நீங்கள் ஆண்களுக்கு வந்து ஒரு ரோல் அப்படின்னா அந்த ரோலோடு மட்டுமே போயிடுவோம். பட் அமைச்சரம்மாவாக இருந்தாலும் சரி, ரெகனமாவாக இருந்த மேடமாக இருந்தாலும் சரி, மற்றவங்க எல்லாருக்குமே தன்னோட ரோலுக்கு அப்பாற்பட்டு தாய்மை, மகளாகவும் மருமகளாகவும் தாயாகவும் அவங்க அந்த ஃபெமினேஷனில் இது ஒரு பார்ட் தான். ஆண்டர்பனராக இருந்தாலும் சரி, ஒரு சாதனையாளராக இருந்தாலும் சரி, பார்ட்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அது உங்களுக்குள்ளே நாங்கள் ஜென்ஸ் ஆண்டர்பனராக இருந்தாலும் கூட வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கம்பெனி மட்டும்தான் பார்ப்போம், மற்றது எதையுமே பார்க்க மாட்டோம். ஆனால் நீங்கள் ஒரு தொழிலதிபராக இருக்கலாம், நீங்கள் ஒரு விளையாட்டு வீரராக இருக்கலாம், அமைச்சராக இருக்கலாம், இல்லை அரசு எல்லாருமே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போயாச்சுன்னா அந்த ஃபெமினேஷன் கண்டிப்பாக நீங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. டிப்பிக்கல் இந்தியன் உமன்ஸ். கண்டிப்பாக சல்யூட் டு த உமன்ஸ். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எந்த சூழ்நிலையிலுமே நீங்கள் உங்களோட அந்த வேல்யூ சிஸ்டம் ஆஃப் ஃபெமினேஷன் நீங்கள் விட மாட்டீங்க. தன்னோட குழந்தைக்கு முடியல, இல்லை தன்னை குழந்தை பார்க்கணும் அப்படின்னாலும் கூட, எவ்வளவோ வேலை இருந்தாலும் கூட அந்த சூழ்நிலையில் நீங்கள் அந்த பெண்மைங்கிறதுல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள வித்தியாசமே அதுதான் அப்படின்னு சொல்லி குரு சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த நிகழ்வில் நான் கலந்துக்கிட்டதில், எங்கள் பிராண்ட் இதில் அப்ரிஷியேட் பண்ணுறதில்ல, இதுக்கு இடம் கொடுத்த காலேஜ் எல்லாம், இந்த டீம், எவ்ரிபடி விஷிங் மோஸ்ட் அண்ட் மோர். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். பாலன் சார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச், உங்கள் சப்போர்ட்டுக்கு நன்றி. அடுத்து பேசுவதற்காக கவுன்சில் ஜெனரல் ஆஃப் மலேசியா கே சரவணகுமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். Actually, it's a honor for me to be invited to be present today as the speakers before me, the guests before me have indicated the importance of women, and I'm looking at the list of awardees that I've received. It's very interesting from the point of Lifetime Achievement Award, Science, Technology, Education, Music, Arts, Sports, Organic Farming. So many categories of women in various fields has been nominated today. And not forgetting, in my life also I like to say that my parents, especially my mother, has been a big pillar. Beyond mother, she was a mentor. She's a social worker by herself in our village in Malaysia. All throughout the life, both my parents, including my mother, as they indicated now, not only my mother carried the duty of a mother, but she also was with the society all the way, taking care of the religious matters, taking care of the social matters, and bringing the women from various categories, together, come and make them join in activities, show them the way, and make them, a better person in many ways possible. So these are contributions that women play a very, very critical role in actually every aspect of life in terms of family, society, to the country. On this special occasion, I'd like to thank Raindrops Foundation, which has been taking this initiative for the past 12 years to organize such an event to honor women and bring them to the forefront of society and highlight for more women to emulate such achievement and do come forward and bring up themselves in life. With that, I'd like to congratulate again all the award winners today, and also to the organizer for putting up such a wonderful event to recognize women's role in our society. Thank you. மேடைக்கு வந்து சிறப்பு செய்த நம்முடைய விருந்தினர்களை சிறப்பு செய்ய வேண்டிய தருணம். ஐ ரெக்வெஸ்ட் மிஸ்டர் அரவிந்த் ஜெயபால் மற்றும் ரெஹானா இருவரையும் சேர்த்து நம்முடைய வணக்கத்திற்குரிய மேயர் பிரியா அவர்களுக்கு சிறப்பு செய்து மரியாதை செய்வதற்காக அரவிந்த் ஜெயபால் அவர்களையும் ரெஹானா அவர்களையும் நம்மளுடைய அழைக்கிறோம். மலர் கொத்து கொடுத்து பொன்னாடை போற்றி அவர்களை கௌரவம் செய்கிறோம். இதனைத் தொடர்ந்து ஹானரபிள் மினிஸ்டர் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் திருமதி பி கீதா ஜீவன் அவர்களை கௌரவிப்பதற்காக அரவிந்த் ஜெயபால் மற்றும் ரிஹான் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். பொதுவாகவே பெண்கள் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப அழகான பொண்ணு, அழகை பற்றி மட்டுமே பேசுவாங்க. அழகு மட்டுமல்ல, அறிவும்
எங்களுடைய திறமையும் எங்களுடைய அதிகாரமும் தான் எங்களுக்கான அடையாளம் என்று உலகிற்கே உறக்கச் சொல்லக்கூடியவர்கள் இந்த சிங்க பெண்கள் என்பதை இந்த மேடையில் பெருமையாக நினைவு கூர்ந்து நிகழ்ச்சியில் அடுத்து சிறப்புரை வழங்குவதற்காக வணக்கத்திற்குரிய மேயர் அவர்கள் முதல்ல பேசுவாங்க. நல்ல ஒரு கைத்தட்டல் தந்துடலாம் மேயருக்கு. ரெயின் டிராப்ஸ் சேரிட்டி ஃபவுண்டேஷன் மூலமாக சிறப்புமிக்க இந்த விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் அக்கா கீதா ஜீவன் அவர்களே, இந்நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் சேரிட்டியின் ஃபவுண்டேஷன் மொத்த குழு அவர்களுக்கும், எத்ராஜ் காலேஜ் சிஇஓ அவர்களுக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்க அனைத்து முக்கியஸ்தர்களுக்கும், இங்கு வருகை தந்திருக்க அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பட் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் பெண்கள் தனித்துவமாக ஒவ்வொரு வகையிலும் விளங்கி வருகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய தமிழக அரசில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கான ஆட்சியை நடத்தி வருகிறார்கள். பெண்களுக்கென்று வழிவகை விட்டு பெண்களும் முன்னேற வேண்டும் என்று பல்வேறு திட்டங்களை கொண்டு செயல்முறைப்படுத்தி வருகிறார்கள். ஒரு சொல்லை செயலாக்குவது மிகவும் கடினமான விஷயம். ஆனால் ஒரு சொல்லை செயலாக்கி அதை நடைமுறைப்படுத்தி இன்றைக்கு அந்த திட்டங்கள் மூலமா பல்வேறு பெண்கள் முன்னேறி அவங்களோட சொந்த காலில் நின்றுருக்காங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கு நம்முடைய தமிழக அரசு செயல்பட்டு வருகிறது. இங்கு வருகை தந்திருக்க ஒவ்வொரு பெண்களுமே சாதிக்கக்கூடியவர்கள் தான். இன்றைக்கு இங்கே நிறைய மாணவர்கள் வந்திருக்கிறீங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எப்பவுமே ஒரு விஷயம் தெரிவித்துட்டே இருப்பாங்க, கல்வி மட்டுமே ஒருத்தரிடமிருந்து பறிக்க முடியாத சொத்து அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் உங்கள் கல்வி பருவத்தை எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் கல்வியிலையும் படிப்புலையும் அதிக கவனம் செலுத்துங்க. இதோடு நிறுத்தாமல் மாஸ்டர்ஸ் படிக்கணும், மாஸ்டர்ஸ் முடித்து பிஹெச்டி படிக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த துறையில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த துறையில் நீங்கள் சிறந்து விளங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் பெண்களும் பாலிடிக்ஸ் வரணும். இன்றைக்கு எங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்திங்கன்னா நான் இருக்கேன், அக்கா இருக்காங்க. இது போல் நிறைய பெண்களும் அரசியலுக்கு வரணும். அரசியல் பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நல்ல பிளாட்ஃபார்மு. ஸோ பெண்களும் இதில் வாலண்டியர்ஸாக வரணும் அப்படின்றத நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன். நீங்கள் உங்களோட இலக்கை நோக்கி ஒவ்வொரு நாளும் பயணிக்கலாம், ஒவ்வொரு நாளும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். பெண்களுக்கு கல்வி மிகவும் முக்கியம். கல்வின்றதை தாண்டி நம்ம தனித்துவத்தை நம்ம காமிச்சிட்டே இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப அழகாக பேசுனீங்க. அதுவும் கல்வியோட முக்கியத்துவம் பற்றி அவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்ததாக சிறப்புரை வழங்குவதற்காக ஆனரபிள் மினிஸ்டர் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் திருமதி பி கீதா ஜீவன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ரெயின் டிராப்ஸ் சமூக அமைப்பினுடைய 12வது ஆண்டு விழாவை முன்னிட்டு 12வது ஆண்டாக நடைபெறும் இந்த சாதனை பெண்கள் விருது வழங்கும் விழா நிகழ்ச்சியிலே இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளராக, இந்த நிகழ்ச்சியின் ஃபவுண்டராக செயல்பட்டு வரும் திரு அரவிந்த் ஜெயபால் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு ஆண்டையும் ஒரு ஒருங்கிணைப்போடு இந்த நடத்தி வரும் திரு ஏஆர் ரெய்னா அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டுள்ள திரு டாக்டர் விஜி சந்தோஷம் அண்ணாச்சி அவர்களே மற்றும் பிருத்திவி இன்னர்வேருடைய உரிமையாளர் திரு எஸ் பாலன் அவர்களே மற்றும் இங்கே உரையாற்றி அமர்ந்துள்ள திரு சரவணகுமார் அவர்களே மற்றும் டாக்டர் சுல்தான் அகமது இஸ்மாயில் அவர்களே, அதுபோல் நம்முடைய இந்த கல்லூரியினுடைய சேர்மன் திரு வி எம் முரளிதரன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு விருதுகளை பெறுவதற்காக கலந்து கொண்டுள்ள அத்துணை நம்முடைய வணக்கத்துக்குரிய மேயர் திருமதி பிரியா ராஜன் அவர்களே மற்றும் விருதுகள் வாங்குவதற்காக வருகை தந்துள்ள அத்துணை சாதனையாளர்களே மற்றும் நிகழ்ச்சியை கலந்து கொண்டுள்ள நம்முடைய மாணவிகளே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய உலக மகளிர் தின வாழ்த்துக்களை நம்முடைய அத்துணை சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நான் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்ல முடியாது, அதனால சகோதரிகளுக்கு மட்டும் என்னுடைய அன்பான மகளிர் தின வாழ்த்துக்களை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். 1917ஆம் ஆண்டு ரஷ்யாவில் ஏற்பட்ட ஒரு புரட்சியினால் பெண்கள், வேலைக்கு சென்ற பெண்கள் அந்த இடத்தில் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியினால் ஒரு பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டு எங்களுக்கு நியாயமான கூலி வேணும், 8 மணி நேரம் தான் நாங்கள் பணி செய்வோம் என்றெல்லாம் கோரிக்கையை வைத்து தான் அந்த ஒரு புரட்சியாக அந்த பெண்கள் எல்லாம் ஈடுபட்டு அந்த நாள் மகளிர் தின விழாவாக ஒவ்வொரு ஆண்டும் அனுசரிக்கப்படுகிறது. அது 1975லேருந்து நமக்கு இது உலக மகளிர் தின விழாவாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்து நம்ம ஒவ்வொரு நாளும் இதை கொண்டாடி வருகிறோம்னு சொல்லலாம். கொண்டாட்டம் என்பது நம்முடைய உரிமையை நிலைநாட்டக்கூடியதாக, நம்மை நாமே மெருகூட்டக்கூடியதாக, நாம் இன்னும் முன்னேறணும் என்று நம்முடைய தோளை நாமே தட்டி கொடுக்கக்கூடியதாக இந்த நிகழ்வுகள் இருக்க வேண்டும். ஆகவே வெறும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அல்ல. அதனால்தான் இன்னைக்கு சாதனையாளர்கள் அழைத்து
விருது கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு சாதனையாளர்களையும் நாம் அறியும் போது நாம் இதை மாதிரி சாதனை புரிய வேண்டும், நாம் இதை மாதிரி சமுதாயத்துக்கு பணி செய்ய வேண்டும், நாமும் இந்த அளவுக்கு உயரலாம் என்றெல்லாம் நாம் ஒரு தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த சாதனை பெண்களுக்கான விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி அமையும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை என்று கூறிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சி எனக்கும் வாய்ப்பு கொடுத்தமைக்கு நம்முடைய ரெயின் டிராப்ஸ் அந்த ஃபவுண்டேஷன் சேரிட்டி ஃபவுண்டேஷனுக்கும் ஏஆர் ரெய்னா அவர்களுக்கும் எனது நன்றியும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சி கலந்து கொள்ள நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதுபோல் பார்த்தீங்கன்னா பெண்கள் இங்கே நிறைய பிள்ளைங்கள்லாம் வந்திருக்கிறீங்கம்மா. நல்ல ஒரு முன்னேற்றம் அடைஞ்சு வருது. நம்முடைய தமிழ் சமுதாயமே முன்னேறியுள்ளது, தமிழ்நாடே முன்னேறியுள்ளது, உலகமே பல்வேறு தொழில்நுட்ப வசதிகள், தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், மருத்துவ முன்னேற்றங்கள்லாம் ஏற்பட்டு வருகிறது. அதே போல் நாமும் இன்னும் நமக்கு விண்வெளியில் போகிறாங்க பெண்கள், ஃப்ளைட் ஓட்டுறாங்க, நம்ம எல்லா தரப்புலையும் இருக்கிறோம், உயர் அதிகாரிகளாக இருக்கிறாங்க பெண்கள் அப்படின்னாலும் இங்கு பேசும்போது நம்முடைய ஒரு பாலன் அவருடைய பேச்சை நான் கவனித்தேன். அவர் பேசும்போது சொல்கிறாங்க, நம்ம எல்லாரும் சாதிக்கிறீங்க, ஆனால் நிச்சயமாக அவங்களுக்கு பின்னால் ஆண்களுடைய உதவி இருக்கணும். உண்மையிலே தான் நீங்கள் தான் எங்களுக்கு உரிமையை கொடுக்கணும், உதவி பண்ணணும் இல்லையா? ஆண்கள் உதவி பண்ணும்போது தான் நம்மளுடைய நம்ம முன்னேற்ற முடியும். ஏனென்றால் காலகாலமாக நம்ம அடக்கி வைக்கப்பட்டவர்கள். நீங்கள் தான் இருக்கணும், வீட்டை விட்டு போகக்கூடாது, நீ படிக்கக்கூடாது, வெளியே போகக்கூடாது, பொதுத்தளத்துக்கு போகக்கூடாது, சேரில் உட்காரக்கூடாது, சமமாக சோஃபாவில் உட்காரக்கூடாது, அவ்வளோ அடக்குமுறைகள் எல்லாம் நம்ம தாண்டி 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 வந்துக்கிட்டே இருக்கோம். இன்னும் சில வில்லேஜில் அந்த அடக்குமுறைகள் இன்னும் இருக்கு பெண்களுக்கு. இன்னும் பெண்களும் ஆண்களும் ஒரே வேலை செய்யும்போது ஆண்களுக்கு ஒரு கூலி, பெண்களுக்கு ஒரு கூலி வழங்கப்பட்டு வருகிறது. ஆகவே நம்முடைய காலகாலமாக நாமெல்லாம் சென்னையில் எல்லாம் முன்னேறி இருந்தாலும் இன்னும் முன்னேறாத, விழிப்புணர்வு இல்லாத, பெண்களுக்கான உரிமையை நிலைநாட்ட வில்லேஜுகளும் குக்கிராமங்களும் இருக்க தான் செய்யுது. ஆகவே தொடர்ச்சியாக நம்ம அனைவருமே இங்கே இருக்கிறீங்க. எந்த விஷயனாலும் தைரியமாக எதிர்கொள்ளணும். ஏஆர் ரெய்னா அவங்க இங்கே பேசுகிறாங்க, தைரியமாக இருங்க. இன்னைக்கு பிரச்சனை, நாளைக்கு தீர்வு. இன்னைக்கு ப்ராப்ளமாக இருக்கிறது, நாளைக்கு சொல்யூஷன் கிடைச்சிடும். அவ நிச்சயமாக நம்ம எதையும் கண்டு துவண்டு விட வேண்டாம், சோர்ந்து அமர்ந்துட வேண்டாம். சிலரை பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லி 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 பிரச்சனையை பெருசாக்கிட்டே போவாங்க. அப்படி இல்லை, இதில் என்ன இருக்குது பார்த்துக்கலாம், இதுதானே அப்படின்ற மாதிரி ஈஸி டேக்கிங்காக நம்ம போயிட்டே இருக்கணும் அப்படின்றது பெண்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அறிவுரையாக கூற விரும்புகிறேன். அதனால் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது. கற்றது கையளவு தான், அதுதானே? நீங்களாம் இவ்வளோதான், அதோட கம்மியாக படிச்சிருக்கோன்ற ஞாபகம் வச்சுக்கணும். உலகத்தில் இன்னும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது. நான் எப்போதும் சொல்லுவேன், தினமும் ஒவ்வொரு நடவடிக்கையும், ஒவ்வொரு கூட்டமும், ஒவ்வொரு அப்சர்வேஷனும் நான் பார்க்குற ஒன்னொன்றுமே எனக்கு பாடம் அப்படின்னு சொல்லுவேன். நான் கற்றுக்கிட்டே இருக்கேன்னு தான் சொல்லுவேன். ஆகவே அதை தான் நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம டெய்லி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலிருந்தும் ஒரு முறை நம்ம சறுக்கிறோனாலும் அதே ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளணும். அடுத்த முறை அந்த தப்பு நம்ம பண்ணக்கூடாது. இவ்வாறு நாம் டெய்லி பாடமாக வைத்துக்கொண்டு, நீங்கள் உங்களுடைய வீடுகளாக இருந்தாலும் சரி, எல்லாமுடைய கல்லூரியில் இருந்தாலும் சரி, பேராசிரியர், நீங்கள் அத்துணையுமே என்னென்ன வாய்ப்பு கிடைக்கோ அத்துணையும் நீங்கள் கற்று தேர்ந்து சிறந்த திறமசாலியாக உங்களை மேம்படுத்தி கொள்ளுங்க. ஏன்னா கல்வியின் மூலம்தான் பெண்களுக்கு எளிதான ஒரு உயர்வு என்பது வரும். அதனால் நீங்கள் அத்துணை பேர் உங்களை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். அதுபோல் எதையும் கண்டு தோந்து விட வேண்டாம், தைரியமாக எதிர்கொள்ளுங்க. அதெல்லாம் இன்னைக்கு பிரச்சனை நாளைக்கு சரியாயிரும் அப்படின்ற மாதிரி தைரியமாக இருங்க. எதையுமே ஒரு பொருட்டாக எடுத்துக்க வேண்டாம். சோதனைகள் இருந்தாலும் நீங்கள் அதை சாதனைகளாக ஆக்கக்கூடியவர்களாக உயருங்கள். தைரியமாக இருங்க. உங்களுடைய எல்லா வாழ்க்கையும் நல்ல ஒரு நல்வாழ்வாக அமையட்டும் என்று மாணவிகளுக்கு என்னுடைய வார்த்தைகளை கூறி, அதுபோல் இன்று விருது பெறும் 12 சாதனையாளர்கள், அவங்க விருதாளர்களை எப்படி தேர்ந்தெடுப்போம்னு சொன்னாங்க ஏஆர் ரெய்னா அவர்கள். கமிட்டி போட்டிருக்கோம், யாருடைய ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அந்த அளவுக்கு மிக ஒவ்வொருடைய திறமையை அறிந்து இந்த ஒரு விருதை தேர்ந்தெடுத்திருக்காங்க. விருது பெறும் அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். தொடர்ந்து நீங்கள் இன்னும் வாழ்க்கையிலே சாதித்திட வேண்டும் என்று விருதாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தது உங்களோட ஸ்பீச். இனி விருதாளர்களை கௌரவிக்க வேண்டிய தருணம். இவர்கள் கடந்து வந்த பாதை சாதாரண பாதை கிடையாது. அந்த துறையில் அவர்கள் தொட்ட உச்சம் ஒரு மாபெரும் சாதனை. முதல் விருதாளர், முதல் அவார்டு யார், அவர்களுடைய சாதனை என்ன, வாங்க எல்இடி திரையில இப்ப பார்க்கலாம்.
தென்னக ரயில்வேயின் முதல் திருநங்கை டிக்கெட் பரிசோதகர் சிந்து கணபதி. சொந்த ஊர் நாகர்கோவில். தன் 17 வயதில் தந்தையை இழந்தபோது அவருக்கு ரயில்வே துறையில் வாரிசு அடிப்படையில் வேலை கிடைத்தது. கேரளாவின் எர்ணாகுளம் உட்பட பல ஊர்களில் 6 ஆண்டுகள் பணிபுரிந்த பிறகு 2009 திண்டுக்கல் ரயில் நிலைய சந்திப்பில் உயர் மின்னழுத்த பிரிவில் பணிமாறுதல் கிடைத்தது. அப்பொழுது சித்தனாக இருந்த இவர் தனக்குள் பெண்மையை உணரத் தொடங்கினார். உடலும் மனமும் குழப்பத்தின் பிடியில் தவித்த பொழுது வேலை செய்யும் இடத்திலும் சீண்டல்களை எதிர்கொண்டார். இதனால் வீட்டை விட்டு வெளியேறி திருநங்கைகளுடன் வசிக்க தொடங்கி புதிய வாழ்க்கையை தொடங்கினார். ரயில்வே சங்கத்தின் உதவியால் அவருக்கு டெக்னீஷியன் வேலை கிடைத்தது. 2020 ஏற்பட்ட விபத்துக்கு பிறகு நான் டெக்னீஷியன் பிரிவில் பணியை தொடர்ந்தார். இந்நிலையில் வெகுஜன மக்களை எதிர்கொண்டு பணியாற்றும் டிக்கெட் பரிசோதகர் பணி மீது சிந்துவின் கவனம் திரும்பியது. சிறப்பு வகுப்புகளுக்கு சென்று தேர்வு எழுதி வெற்றி பெற்றார். சிந்துவின் கடின உழைப்பின் பலனாக திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் டிக்கெட் பரிசோதகராக பணி நியமனம் பெற்றார். இதன் மூலம் தென்னக ரயில்வே துறையின் முதல் திருநங்கை TTA எனும் பெருமை பெற்றார். சாதனை புரிய பாலினமோ பணமோ ஒரு தடை இல்லை. கல்வி மற்றும் கடின உழைப்பால் எந்த உயரத்தையும் எட்ட முடியும் என்று நிரூபித்து பலர் மதிக்கக்கூடிய ஒரு பணிக்கு தன்னை உயர்த்தி காட்டிய சிந்து கணபதிக்கு சாதனை பெண் விருது வழங்கி கௌரவிப்பதில் ரெயின் டிராப்ஸ் பெருமகிழ்ச்சி கொள்கிறது. Raindrops Charity Foundation 12th Annual Women Achievers Awards பதக்கம் அணிந்து அந்த விருதை அவர் கையில் கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ரெஹானா மேடம் அவர்களையும் அன்போடு சேர்த்துக்கொள். இந்த நேரத்தில் நாங்கள் அவருக்கும் நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ வெரி மச். கொஞ்சம் த்ரோட் பெயின் இருக்குது, பேசுகிற கஷ்டமாக இருக்குது. ஸோ எல்லாரும் சொன்ன மாதிரி சாதனை புரியக்கு இந்த பாலினம்னு ஒரு இது கிடையாது. எந்த பாலினமாக இருந்தாலும் கண்டிப்பாக சாதிக்கலாம். நானே சாதிச்சுக்கும் போது உங்களால் சாதிக்க முடியல. கண்டிப்பாக என்ன மாதிரி எல்லாரும் நல்லபடியாக சாதிக்கணும். கல்விங்கிறது மிக முக்கியமான ஒன்று. இன்றைக்கி என்னோட வெற்றி என்னன்னா, ஒரு 10-20 வருஷம் முன்னாடி ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினில் வந்து நான் வந்துட்டு யாசகம் பெற்றிருக்கேன் நிறைய மக்கள்கிட்ட. இன்றைக்கி அதே ரயில்வே ரூட்டில் நான் டிக்கெட் பரிசோதகராக போயிட்டுருக்கேன். இதுதான் எனக்கு கிடைச்ச வெற்றி. இந்த மேடையில் இந்த வெற்றிக்கு உழைச்ச என்னோட சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கும், இந்த சதர்ன் ரயில்வே மஸ்தூர் யூனியனில் உள்ள ஜெயம் ரஃபிக் சார் அண்டு செந்தில்குமார் சார், சரவணன் அண்டு எங்களோட ஊழியர்கள் அனைவருக்கும், அதே மாதிரி மதுரை கோட்டத்தோட ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் சிந்து மேம். அண்ட் நம்மளோட மேயர் அண்ட் மினிஸ்டர் அவர்கள் வந்து நிறைய ஒரு பிஸி ஸ்கெடியூலுக்கு நடுவில் நமக்காக இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கு இமீடியட்டாக அடுத்த வேலை இருக்கனால இப்போ அவங்க இங்கேருந்து கிளம்புறாங்க. தேங்க்யூ ஸோ மச் ரெண்டு பேருக்கும். அடுத்த விருதை வழங்குவதற்காக பத்மஸ்ரீ டாக்டர் TV தேவராஜன் சார் அவர்களையும், கவுன்சில் ஜெனரல் ஆஃப் மலேசியா K சரவணகுமார் சார் அவர்களையும், நோடல் ஆஃபீஸர் தமிழ்நாடு கவர்மெண்ட் மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் டாக்டர் அனந்தகுமார் அவர்களையும் அன்போடு மேடையில் இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இவர்கள் கையால் அந்த விருதை வெல்ல போகிற அந்த விருதாளர் யார் அனிதா? வீட்டு பணி, அலுவலக பணி, சமூக பணி அப்படின்னு 3 இருக்கு. நம்ம வீட்டு பணி அப்படிங்கிறது நமக்காக பண்றது, அலுவலக பணி அப்படிங்கிறது நம்ம வளர்ச்சிக்காக நம்ம சம்பாதிக்கிறதுக்காக பண்றது. ஆனா எந்த ஒரு தன்னலமுமே இல்லாம மொத்தமா மக்களுக்காக தன்னோட உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் கொடுத்து பண்றது அந்த சமூக பணி. அப்படி தெய்வமா நின்று நிறைய பேரை காப்பாத்தின ஒரு பணி செஞ்ச ஒருத்தங்க தான் அடுத்து இந்த அவார்டை வாங்க போறாங்க. யார் அந்த அவார்டு? LED ஸ்கிரீன்ல பார்க்கலாம் வாங்க. ஒட்டுமொத்த தேசத்தையும் உலுக்கிய வயநாடு நிலச்சரிவு பேரிடரை யாரும் மறந்திருக்க மாட்டோம். சூரல்மலை முண்டக்கை கிராமங்களுக்கு இடையில் இருந்த ஒரே பாலமும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. மண்ணுக்கடியில் சிக்கியிருக்கும் உயிர்களை காப்பாற்ற பெரும் போராட்டமே நடந்து கொண்டிருந்தது. ஆர்ப்பரித்து செல்லும் வெள்ளத்தின் சீற்றத்தை கடந்து ஜிப்லைனில் தொங்கியபடி மறுமுனைக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டியிருந்தது. ஆண் செவிலியர்கள் யாரும் இல்லையா என்ற மீட்பு படையினரின் கேள்விக்கு விடையாக வந்தார் சபீனா. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தில் செவிலியராக பணிபுரியும் சபீனா தன் உயிரை பொருட்டாக எண்ணாமல் வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ முன்வந்தார். கடும் மழையின் நடுவே ரெயின்கோட் அணிந்தபடி கையில் முதலுதவி பெட்டியை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு ஜிப்லைனில் கட்டப்பட்ட கயிற்றில் அந்தரத்தில் தொங்கியபடி வெள்ளம் கரை புரண்டு ஓடும் அந்த நீளமான ஆற்றை கடந்து சென்றார். தன் உயிரை பணயம் வைத்து மறுமுனைக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிகிச்சை அளித்து சுமார் 35
5 உயிர்களை காப்பாற்றியுள்ளார். இறந்து விட்டதாக நினைத்த சிலருக்கும் சிபிஆர் சிகிச்சை அளித்து மறு உயிர் கொடுத்துள்ளார். சபீனாவின் இந்த துணிச்சலான செயலை பாராட்டி தமிழக அரசு கடந்த ஆண்டு வீர தீர செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது வழங்கி கௌரவித்தது. மருத்துவத்துறையில் மகத்தான சேவை செய்து மனிதம் போற்றும் இந்த மங்கைக்கு ரெயின் டிராப்ஸ் சாதனை பெண்கள் விருது வழங்கி கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறது.